அவள் தலை தனில் பூ வைத்து அதை புகைப்படம் எடுத்து வைப்பேன். அவள் பிடிக்கலை என்று சொன்னால் வியர் அடிப்பதை நிறுத்திடுவேன். ஒரு நாளைக்கு 3 என அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவேன். எனக்கு எந்த கை எங்கெங்கே தட்டுதோ இடத்துல தட்டி கொண்டிருக்கும். சும்மா இது இல்லாட்டிக்கும் எங்கேயாவது சிவரில் இருந்தாலும் அந்த ஞானம் ஒரு பாட்டு போய் அதை தட்டத்தான் சொல்லும். இது விட்டால் கேளடா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா? அடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும், தீயிலே மயங்கி வீழும் காலை. இது வருதில்லை, அது வரணும், அது வரணும். ரைட். உங்கள் டிகே கார்த்திக்கின் குரலில் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்த்து தந்தாயே நீயே அப்படி என்ற ஒரு பாடல் அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை பாட போறார். பார்க்க போற நாள் கணக்கா நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வாவ். என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைத்துறையில் இசையில் ஆர்வம், நடிப்பில் ஆர்வம் இருக்கிற இளைஞர்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். அவர்களுக்கான வாய்ப்பை டிகே வன்னி யூடியூப் சேனல் வழங்கி கொண்டு இருக்குது. அதில் முதல் கட்டமாக எங்களுடைய தர்மபுர பகுதியில் இருக்கிற கனகலிங்கம் கார்த்திக் என்று சொல்லக்கூடியவரை அவர் பள்ளிக்கூட காலங்களில் பள்ளிக்கூட மேடையில் ஏறி படிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு சரியான ஒரு மேடை வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ அவருடைய திறனை வெளிக்கொண்டு வர்ற, மறைஞ்சு கிடக்கிற வைரங்கள்ட திறமையை வெளிக்கொண்டு வர்ற விதமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். அவர் தான் இன்றைக்கு பாட போகிறார். அவருடைய பாடு அதே மாதிரி தவேலா, அந்த தவேலா வாசிக்கிறதுல ஒரு வித்துவான் இருக்கிறார். இப்போ அவருடைய திறமையும் வெளிக்காட்டுற விதமாக இன்றைய தினம் இந்த இசை நிகழ்ச்சி இருக்கும். இதை பாருங்கள், பகிர்வினூடாக உங்களுடைய ஆதரவை தாங்க. இந்த நிகழ்ச்சியை எங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வழக்கமாகவே சொல்லியிருப்பேன், எங்களுடைய ஒரு பண்ணை ஒன்று இருக்குது, சின்னையா தனலட்சுமி ஞாபகார்த்தமாக. சின்னையா தனலட்சுமி கனடா மொன்றியலில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தாயாருடைய பெயரில் இங்கே ஒரு பண்ணையை ஆரம்பிச்சிருக்கிறார். அதனூடாக இங்கே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே மாதிரி சில உற்பத்திகளை இங்கே செய்ய இருக்கிறோம். வெகு விரைவில் அது தொடர்பாக அறிவிப்போம். அதுக்குரிய வேலை திட்டங்கள் போய்கொண்டிருக்கும். அதுக்கு முன்னால் உள்ள ஒரு பிளேஸில் தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களோட ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உறவுகள் உங்களுடைய உறவுகள், அதாவது பேச்சு திறமை உள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நல்ல பாடல் பாடக்கூடியவர்கள், சில கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்ல நினைக்கிறோம், நாங்கள் இது தொடர்பாக கதைக்க நினைக்கிறோம் அப்படின்ற உறவுகள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம், ஃபேஸ்புக் சைட்டும் சரி டிக்டாக் சைட்டும் டிகே கார்த்திக்னு சொல்லி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் சரி டிக்டாக்ல சரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அதே மாதிரி டிகே வன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் தளம், யூடியூப்பில் போயிட்டிங்கன்னா டிகே வன்னி என்று சொல்லி போட்டிங்கன்னா இந்த யூடியூப் வரும். அதிலையும் என்னுடைய தொடர்பு இலக்கம் எடுக்கலாம். அதனூடாக உங்களுடைய குரல் பதிவு, வாட்ஸ்அப் ஊடாக குரல் பதிவு அனுப்புங்க. எனக்கு இன்ன திறமை இருக்குது, இல்லை இது தொடர்பாக நான் கதைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக உங்களோட இடத்துக்கு வருவோம், இல்லை எங்களோட இடத்துக்கே நீங்கள் நேராக கதைக்கலாம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இசை நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கலாம். என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கலைஞர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும், இலைமறை காயாக இருக்கிற கலைஞர்களுக்கு வாய்ப்பை வழங்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இப்போ ஒரு எங்களோட சின்னையா தனலட்சுமி ஒருங்கிணைந்த இந்த பண்ணைக்கு நேரம் முன்னால் இருக்கிற ஒரு கட்டிடத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ ஒரு ஸ்டூடியோ, அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்டூடியோ வந்தோடனே அந்த ஸ்டூடியோவிலேயே நிறைய நேர்காணல்கள், நிறைய கலைஞர்களை எடுத்து அவர்களுக்குரிய வாய்ப்பை வழங்கணும், அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், வெளி உலகத்துக்கு காட்டுற ஒரு தளமாக எங்களை பக்கம் இயங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக் கொள்றதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவருடைய பேர் தர்சன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவை தவேலா வாசிப்பார். அதை ஒரு நேசித்து அதுக்கண்டு சொல்லி ஒரு தனி இடத்தை வச்சிருக்கிறார். 3 இது வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு திறமை. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என் பேர் தர்சன். எவ்வளவு காலமாக இதில் உங்களுக்கு ஆர்வம்? நான் சின்ன 9 வயசுலேயே எங்கள் அப்பர் டோல்கி வாசித்தவர். அப்புறம் நான் அப்பா என்ன மிருதங்கம் படிக்க வச்சவர். அப்போ யுத்த காலம் 95ஆம் ஆண்டோட நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தோட நாங்கள் அந்த 3வது முடிக்காமல் 2வதோடைய அப்படியே நிறுத்திட்டோம். என்னோடாகத்தான் இந்த தவேலாவை நான் வாங்கி எனக்குள்ளே நானே தான் இந்த தவேலா வாசித்து கொண்டிருக்கிறோம். அதாவது உங்களோட அப்பா ஏற்கனவே ஒரு தவேலா வித்துவான். அவர் அப்போ அவர்கிட்ட இருக்கிற திறமை கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கும். அது உள்ளுணர்வாகவே படிக்க வச்சவர்.
படிக்க வச்சவர் குறிப்பிட்ட அளவு பசவலான் அப்புத்துறை ஐயான்னு சொல்லி அவர் இறந்துட்டார். பசவலான் அப்புத்துறை பசவலான் தான் உங்களோட சொந்த இடம். நாங்கள் இருக்கிறது புத்தூரா யாழ்ப்பாணம் புத்தூர். இப்போ இருக்கிறது எங்களோட நாதந்திட்டம் விசமோடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார். இப்போ அன்னையை வந்து நீண்ட நாளாக வந்து பார்த்தனான். அப்போ அவருக்கு வந்து சொன்னான், நல்ல ஒரு பாடக்கூடிய கலைஞர் வந்து வரைக்குள்ள உங்களுக்கும் அந்த வாசிப்புக்குரிய வாய்ப்பை வந்து வழங்குவோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இப்போ இந்த வாசிக்கிறாக்கள்ன்றது குறைவேன முந்தி இருந்த அளவை விட இதழ் வந்து குறைஞ்சு கொண்டு போயிட்டு அதுக்கான காரணம் வந்து எலக்ட்ரானிக்ஸில் அது வந்து வரவழிக்கிட்டதால தவையிலாண்டா எலக்ட்ரானிக்லேயே இருக்குது. எவ்வளவு என்ன பீட் எவ்வளோ வேகத்தில் வாசிக்கணுமன்றதை செட் பண்ணி விட்டு குறைஞ்சி இலங்கையிலே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க தோல் வாத்தியங்கள் எல்லாம். ஒற்றை பேட்டு அது ஊடாகத்தான் பாட்டுகள் எடுத்து பாடக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ இதையும் இந்தியாவில் ஒருபோதும் மாற்றையில் இந்தியாவில் சகலதும் மிருதங்கமோ தவையிலாவோ அதைத்தான் கொஞ்சம் மெயினாக செய்யணும். இங்கே தான் அவைகள் தங்களோட சிலோவுக்கா அந்த இதுக்கு எப்படி சொல்கிற தவையிலாவை இல்லாமல் ஒற்றை பேட்டிலேயே சகலதையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இதை வந்து இளையராஜா அவர்கிட்ட வந்து கேட்டால் தான், இளையராஜா ஐயாட்ட வந்து கேட்டால் சொல்லுவார், இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க தவையிலா இதுகளை வச்சு இசையவே வந்து இல்லாமாக்கிட்டாங்கன்ற மாதிரி அவர் குழம்பிக் கொண்டு இருப்பார். நீங்களும் அவரோட ஒரு தீவிர ரசிகனாக தான் இருப்பீங்க. என்னென்னா அந்த குங்குமத்தில் வந்து தெரியுது. கதை பேச்சும் அப்படி தானே. கூட பாட்டு போனாலே எனக்கு எந்த கை எங்கெங்கே தட்டுதோ இடத்துல தட்டி கொண்டு இருக்கும். சும்மா இது இல்லாட்டிக்கும் எங்கேயாவது சிவரில் இருந்தாலும் அந்த ஞானம் வந்து ஒரு பாட்டு போய் அதை தட்டத்தான் சொல்லும். அவருக்கு பிடிச்சமானதும் பிடித்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவையில உணர்வோட அவற்றை நரம்புகளோட நரம்பு நாடி எல்லாத்தோடையுமே இணைந்தது வந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கைக்காக அவருடைய தேவைக்காக வந்து அவர் வேறு வேலை இப்போ சாடி உற்பத்தி செய்கிற பூக்கண்டு உற்பத்தி செய்கிறது. இப்போ தற்சமயம் எங்களுடைய சின்னையா தனலட்சுமி அந்த பண்ணையில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதை நம்பி நாங்கள் குடும்பத்துக்கு சோறு போட முடியாது. அதன் காரணமாக இதே தேவைக்கேற்ற மாதிரி பாவிச்சு கொண்டு தொழில்களை மாற்றி செய்கிறது. ஒரு தொழில் வந்து நான் ஒன்று செய்கிறது இல்லை. ஆனால் மேசன் வேலை, தச்ச வேலை, என்னத்தாலும் இப்போ சாதாரணமாக ஒரு கூலி வேலையை கூப்பிட்டா கூட போயிடுவேன். எல்லாத்துக்குமே அவர் போவார். ஆனால் அவருடைய ரசனைகள் விருப்பங்கள் எல்லாமே அப்படித்தான். அதே மாதிரி தான் கார்த்திக். வணக்கம். அண்ணா. கார்த்திகை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். கார்த்திகைக்கு எத்தனை வயது? எனக்கு 29 வயது. கார்த்திகை பற்றி கேட்கல பள்ளிக்கூடத்தில் மேடைகளில் வந்து பாடல்கள் வந்து படிச்சிருக்கிறார், படிக்க பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கேட்டிருந்தார். அண்ணா ஒரு பாட்டு ஒன்று படிக்கணுமெண்டு. அப்போ நானே ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன், நான் கலைஞர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து வழங்குறேன் உங்களோட திறமையை வந்து வழிகாட்டுற விதமாக. எவ்வளோ காலமாக சின்னலேருந்தே பாடலில் வந்து ஆர்வம்? இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். என்ன வேலை செய்கிறீங்க? என்ன வேலை? மில்லில் ஒர்க் பண்ணுறீங்க. மில்லில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மில்லில் வேலை செய்தாலும் அவருடைய தேடல் ஃபுல்லாகவே தான் ஒரு இந்த பாடல் துறையில் வந்து சாதிக்கணும்னு சொல்லி இதனூடாக அவருக்கு ஒரு வாய்ப்பு இப்போ இப்படி வந்து பதிவு செய்து போடைக்குள்ள எங்கேயோ ஒரு இசை கச்சேரியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு அதுக்கு ஒரு ஊதியம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இவரும் வந்து இவருக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள இப்போ இந்த தேவைப்பாடு லைவாக மியூசிக் வாசிக்க வேண்டிய வேறு நிறைய பேருக்கு சில இதுகளுக்கு வந்து லைவாக வாசிக்கிறதுக்கு கூப்பிடுவினோம், வாசித்து ரெக்கார்ட் எடுப்பினோம். அந்த அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா வேறு வாழ்க்கை வந்து மாறினா எனக்கும் வந்து சந்தோஷம். அதே மாதிரி அவைகளுடைய திறமைகள் வந்து இங்கே யூடியூப்பில் வந்து பதிவு செய்யப்படுறது இப்போ இருக்கிற நான் இப்போ இருந்த ஒரு ஒரு 7 வருஷம் 6-7 வருஷத்துக்கு முதல் நான் போட்ட பதிவுகளை வந்து பார்க்க இப்போ பிரமிப்பாக வந்து பார்ப்பேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ பதிவு செய்கிறதும் நீங்கள் இப்போ இல்லை எந்த ஒரு காலத்துலேயும் தேடி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்குங்க. நான் ஒரு இந்த வயசில் படித்த நான் காலங்கள் ஓடி போயிடும் எல்லாமே. நாங்கள் இப்போ பதிவு செய்கிற விஷயம் அப்படியே வந்து இருக்குது நிறைய விஷயம். இப்போ முதற்கட்டமாக என்ன பாட்டு படிப்போம்? கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லி கண்ணம்மா அந்த இளையராஜாட மியூசிக்கில் ஒரு மிதக்க போகிறோம். அதுக்கு அண்ணா வந்து தவையிலா வந்து வாசித்து கொடுப்பாரு. இப்போ எல்லா மியூசிக்குக்கும் இந்த தவையிலாவில் வந்து வாசிக்க இயலுமான்னு சொன்னால் இல்லை, ஒரு சில பாடல்கள் இருக்குது அதுக்குன்னு சொல்லி இருக்கிற பாடல். அப்போ அந்த பாடல்களை வந்து தெரிவு செய்திருக்கிறோம். ரைட், அப்போ போவோமா நிகழ்ச்சிக்குள்ளே? ரைட், அப்போ நீங்கள் உங்களோட பாடல்களை வந்து தம்பிர திறமையை வழிகாட்டுற விதமாக பகிர்வின் ஊடாக உங்களுடைய ஆதரவை வந்து தாங்க. இந்த இவைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற உறவுகள் வந்து பகிர்வின் ஊடாக உங்களோட ஆதரவை வந்து தாங்க. ரைட், ஆரம்பிப்போம். உன்னை மறத்தோ போறம் உன்னை நினைந்து முன்னம் சொன்ன குயில் பாட்டு சொல்லி மகிழ்ந்தேன். பொன்னி நதி கரையோரம் மன்னன் நினைவில் கண்ணிமைகள் மூடாது கண்ணி இருந்தேன். வெண்ணிலவின் ஒளிக்கணலாய் கொதிக்குதடி என்ன நிலை இல்லாமல் தவிக்குதடி
உந்தன் மெல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதுமேன் துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதுமேன் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளையின் தமிழில் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. ஒரு சில வரிகளை வந்து அந்த இடையில இருந்து வந்து பாடியிருந்தார். அந்த பாட்டுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இப்போ அடுத்த ஒரு பாடலை வந்து தெரிவு செய்து முழுமையாக வந்து பாடுவோம். முழுமையான பாடல் இப்போ நீங்கள் மேடைகளில் வந்து பாடினது இப்போ இந்த தபையிலாக்கு ஏற்ற மாதிரி முழுமையான பாடல் ஏதாவது தெரிவு செய்திருக்கிறீங்களா? பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்ச வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரே தூரே பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு காற்றோடு குழலாட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட கட்டப்படி எடுக்கணும். சத்தம் போடாங்க. அடுத்தது ஒரு இலகிரி பாட்டில் வந்து சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ரைட், எங்க பாடுங்க பார்ப்போம். வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா குடும்ப கலை போதுமென்று கூறடா கண்ணா குடும்ப கலை போதுமென்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா குடும்ப கலை போதுமென்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா தாலி கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் நிவரடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா அவள் ரைட் அடுத்து உனக்கு ஆர்வத்துக்கு ஒரு பாட்டு எடுத்து தரேன் பாடும் பாடல் வெற்றிக்குத்தான் என்ன வேண்டும் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை நெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் குறிப்பிட்ட லைன் தெரியுமா இதுல பட்டத்து அதுக்கு அவள் ஆடுவாள் இந்த பாடு என்ன சரி முதல் போன பாட்டுக்கெல்லாம் சட்டப்படி நடனம் கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா அது கொஞ்சம் வேகமா எடுக்கல நாங்களும் படிச்சு கொடுக்க கணக்கா வரும் அடி அப்ப இந்த பாட்டு ஃபுல்லா தெரிஞ்சா படிச்சு கொடுங்களா எது கல்லெல்லாம் ஷார்ட் கட்டம் வேணுங்க நான் ஃபுல்லா அமைதியான நதியினிலே ஓடும்
ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் ஹோய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் தென்னை இளங்கீற்றினிலே தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ஆற்றங்கரை மேட்டினிலே ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடிக்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் ஏறிவா ஏறிவா அவரும் வந்து முழுமையாக வந்து வரிகள் வந்து பாடல் வரிகள் நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது நாணம் என்றும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அந்தியிலே மயங்கி வீழும் காலை அந்த இது வருது இல்லை அது வரணும் அது வரணும் எடுங்க என்ன இருக்கு ரைட் ஃபுல்லாக ஏதாவது ஒன்று ஃபுல்லாக படிக்கக்கூடியதை படிச்சு விடும் சும்மா இருக்குல்ல படிச்சு கொண்டு வாயில ரெடியா பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு கொத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு கொத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு புத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்சி வரும் மேகம் அஞ்சுதான் ராகத்தங்க விட்டுட்டாரு ரைட் உங்கள் டிகே கார்த்திக்கின் குரலில் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்த்து தந்தாயே நீயே அப்படி என்ற ஒரு பாடல் வந்து அருமையான ஒரு பாடல் அந்த பாடலை வந்து பாட போறார் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம்
கண்ணார கண்டானும் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே கீழ்வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த தார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்த்து தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் சேயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே கொஞ்சம் இழுத்து ஏறி ஓடி வரேன் பிரச்சனை இல்லை நீங்கள் அடிங்க அடிச்சு கொண்டே இருங்க மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்ட ஆளில்லை தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்ட ஆளில்லை கோயில் தோளும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் சேயே ரைட் இதை வந்து எங்களோட கார்த்திகிட குரலில் வந்து கேட்க போகிறேன் இப்போ நான் குறைவாக பாடினா தான் கார்த்திக் கூட படிக்கும் ரைட்டா இதே பாடலாம் கார்த்திக் படிக்க போகுது இல்லை நீங்கள் வேற ஒரு பாட்டு ஒன்று படிங்க நீங்கள் அந்த மற்றதை படிங்க எது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கக்குள்ள சீந்தமிழ் நிகழ்ச்சி மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு வந்த நான் ஆனால் பாட்டு வந்து தபேலாக்குன்ற ஒரு பாடல்கள் இருக்குது இப்போ அவர் வந்து பாடுவாருன்னு சொன்னார் இப்போ தனியாக கெரோக்கியில் வந்து பாடுறது அப்படின்றதுக்கு கெரோக்கியில் வந்து பாடினா உண்மையிலேயே யூடியூப்பில் வந்து ஏற்ற இயலாது யூடியூப்புக்கு வந்து போட இயலாது காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து வரும் நார்மலாக கொஞ்சம் அந்த பீட் மாறாமல் மியூசிக் இல்லாமல் இப்போத்தைய பாடல்களை நாங்கள் படித்தாலே அது காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து கேட்குது அப்படி இருக்கைக்குள்ளே இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் இப்போ மாறி மாறி நாங்கள் நினச்சி வந்தது ஏதோ ஆனால் எங்களுக்கு வந்து இருக்கிறது இப்போ நாங்கள் இது ஒரு ஆரம்ப பயணம் எதிர்காலத்தில் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து மாற்றுவோம் இப்போ நீங்கள் பாட போகிற பாடல்களை வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க அதே மாதிரி நீங்களும் வந்து பாடுறதுல ஒரு தேர்ச்சி பெற்று வாங்க ரெண்டு பேரும் நினச்சி விடைக்குள்ளே என்னதாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் அப்போ இப்போ என்ன சொட்டாக போவோமா அப்போ இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரியில் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரியை படிப்பேன் அவருக்கு தெரிஞ்ச வரியை படிப்பார் இவர் அடித்து தள்ளுவார் மூலம் பாட்டுக்கு பாட்டு உன்னை ஒரு அந்த மாதிரி ரைட் பாட்டுக்கு பாட்டு படிங்க நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே வாவ் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே நீ பாதி நான் பாதி கண்ணே தவள் மிஸ் ஆகுதுல அன்னைய வச்சு வதைக்கிறவன் என்ன பாட்டு படிப்போம் இல்லை மாத ஸ்பீட் அவர் எழுப வேற என்ற எழுப வேற ஓகே இப்போ அடுத்தது என்ன பாட்டு படிப்போம் பொறுங்க வாரன் மண்டேல வருது இல்லை டக்குன்னு சும்மா நேரங்களில் வருது அதுதான் என்ன பிரச்சனையா கிடையாது எல்லாம் வராது நீங்க ஜூனியர் இதில் போட்டுருந்தீங்க நான் நடிக்கும்
நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு நானும் வல்லேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் அந்த மாதிரி பாட்டு நல்லா படிச்சு ஓ ஆட்டி வித்தால் ஒருவர் அவங்க லிரிக்ஸ் எடுத்துதான் காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் பாதம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை கூறவா சேலைதான் ஓல்டாச்சு சுடிதாரும் ஓராச்சு நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன் மாசத்துக்கு 2 தரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன் ராத்திரியில் நைட்டியை போல் நானே தான் இருப்பேன் காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் பாதம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா ஸ்கூட்டர் ரோட்ட சொல்லுவேன் இடுப்பில் கையை போடுவேன் முன்னால் பார்த்து ஓட்டுன்னு பின்னால் மெல்ல கிள்ளுவேன் தூங்கி போனால் சம்மதம் தோசை நானே ஊத்துவேன் ஊருக்கு ஏதும் போயிட்டா உள்ளுக்குள்ளே ஏங்குவேன் அவள் முகம் என் மகளுக்குமே வரும்படி ஒரு வரம் கேட்பேன் அவள் பெயர் தன இனிஷியலாய் இடும்படி நான் செய்திடுவேன் அவள் தாவணி பருவத்து லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோம் எங்கள் முதுமை பருவத்து முத்தங்கள் கூட இனிப்பென ருசித்திடுவோம் வெங்காயத்தை வெட்டும் போதும் கண்கலங்க கூடாதம்மா வெங்காயமே வேண்டாம் கண்ணே நான் அதை வெறுத்திடுவேன் காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் பாதம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா அடடா எந்தன் மம்மிக்கும் ஹைடெக் நடையை பழக்கணும் சுடிதார் போட்டும் பார்க்கணும் தோழி போல பழகணும் அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசித்து பார்க்கையில் காதை மெல்ல கிள்ளணும் ஆனால் என்னை ரசிக்கணும் அவள் தலை தனில் பூ வைத்து அதை புகைப்படம் எடுத்து வைப்பேன் அவள் பிடிக்கலை என்று சொன்னால் பியர் அடிப்பதை நிறுத்திடுவேன் ஒரு நாளைக்கு 3 என அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவேன் என் சில்மிச கணங்களில் சிதறிடும் ஜாக்கெட் தூக்கினை தைத்திடுவேன் கோவப்பட்டு திட்டி விட்டு கொள்ள பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன் காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் பாதம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை கூறவா சேலைதான் ஓல்டாச்சு சுடிதாரும் போராச்சு நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தேடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன் அடுத்தது ஏறிவாங்க சீந்தமிழ் நிகழ்ச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான். ஆனா வீண்டமிழ் நிகழ்ச்சியா போயிட்டு ஏறிவாண்டா பாட்டுக்கு ஏறிவான்னு சொன்னான் பாதுவி நீ கட்டிடத்துல இருந்து ஏறி வந்து ஆடும் பார்வை நெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் அப்படியா சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை நெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் அதான் எடுக்கிறீங்க ரிலீஸ் ஆடுறீங்க
பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள், நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். சொல்லுங்க அண்ணா வேற வீடியோ வந்து நல்ல செம்மையா செய்வோம்ண்ணா அம்மான சத்தியமா. வேற வீடியோ செம்மையா செய்யணும். அப்ப நீங்க வர்றதுக்கு முதல் யோசிச்சுட்டு போனோம், ஒரு கலையத்துக்கு நான் போறேன். ரைட், இப்ப என்ன செய்வோம்? எங்களுடைய நான் பாரமுறை நான் பாருங்க. ஓ ஏற்கனவே ஆர்வத்தில் வந்து என்னட்ட வந்து கேட்டிருந்தார் கடையடிக்கு வந்து அண்ணா பாட்டு பாடுவேன், நான் இப்போ பாடுவோம் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிக்குள்ள நான் சொன்னேன் தவையில வாசிக்கக்கூடிய ஒரு அண்ணாவும் இருக்கிறார். அப்போ நாங்கள் செய்து ஒரு அழகான படைப்பை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது அவருக்கு வந்து ஒரு ஷோட்டாக தான் பாடல்கள் வந்து தெரியுது. அப்போ இதுக்குரிய ஏற்பாடுகள் எதுவுமே நாங்கள் செய்யலை. அடுத்த முறை வந்து நல்ல ஒரு ஏற்பாட்டோட அடுத்த நல்ல ஒரு 3-4 பாடகர்களோட சந்திப்போம். நான் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு வந்து இதை ஒரு அவர் உயிராக நேசிக்கிற ஒரு கலை, இதை வந்து வச்சிருக்கிற விதத்தை வந்து பார்த்தா தெரியும் எப்படி இதை வந்து வச்சிருக்கிற. இது என்ன மாதிரியான இது என்னண்டு எங்கே செய்த நீங்கள்? இது வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வரைக்கும் பார் போட்டு தான் பார், அது இந்தியாவிலேருந்து வரைக்கும் பார் போட்டு தான் வரும். அப்போ அந்த பார் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பாவிச்சம் இல்லை. அது ரெண்டாங்க இடுப்பில் கிடந்து எல்லாம் இந்த இத்த மாதிரி தான் வரும். திருப்பி யாழ்ப்பாணத்தில் இந்திரன் என்ற ஆள் இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் கச்சேரி யாழ்ப்பாணம் கச்சேரி அந்த ரயில் ஸ்டேஷன் ரோட்டில் இருக்கிறார். அவர் தான் வேற ஒரு மாடலில் இதையெல்லாம் செய்து வந்தார். அப்போ இந்தியாவிலே கூடுதலாக இதை இப்படி இல்லை, இந்த இப்படி கிளிப்பெல்லாம் வச்சு ஒரு தடவை இந்தியாவில் கூட இன்னும் செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இத்தனையோ சவையெல்லாம் பார்த்துக்கிறேன். இந்தியா கச்சேரி வழிய எல்லா நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிறேன். இப்படி இன்னும் செய்யலை. இப்போ இது இந்திரன் என்ற ஒரு ஆள் தான் தானே முயற்சி செய்து இப்படி ஒரு வடிவமைப்பத்தை செய்தவர் என்றால் ஒரே சிரமமாக சிலவில் குறைக்கிறதுக்காக. இப்போ இதை பார் போட்டாச்சு நிறைய எலி கடிக்கும். எலி ஒரு பக்கத்தில் அறுத்தால் திருப்பி புதுசாக தான் போடணும். அப்போ அதில் அது அவர் தான் இப்படியான ஒரு திட்டத்தை போட்டு அவர் தான் செய்தவர். முழுமை எல்லாமே அவர் தான். அவர் ஒரு இந்தியாவுக்கு கூடிய அவரை கௌரவிப்பு கூப்பிட்டவர் கேரளாவுக்கு போனது. 2 தடவை தான் போயிருக்கிறார். அவர் மேலே நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு இதோட செய்கிறதுலேயே ஒரு முக்கியத்துவம் அவர். அப்படி நீங்கள் இப்போ இதை அடிக்கிற நீங்கள் ஒரு பாட்டை ஒன்று பாடிக்கொண்டு தானே அடிப்பீங்க? சும்மா இருக்கல ஒரு பாட்டை பாடி தானே அடிப்பீங்க. மனசுக்குள்ளேருந்து வெளியூருக்கு விட்டு பாடி அடிங்கள நான் பார்க்குறேன். போனால் போகுது வழியாக கேட்டோம். என்னென்னா நான் சரியான பாட்டு சரியான வரிகள் பாடமாக எடுக்கலை. நான் சில நேரம் ஃபோனில் போட்டுட்டு தான் வாசிப்பேன். ரைட். அப்போ தம்பியும் வந்து அவர் வந்து இனி பின்னேரம் வேலைக்கு வந்து போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம். அப்போ நாங்கள் ஒரு 2 பாட்டை குத்திட்டு போவோம் என்ன? சரி, பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஆளுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் முதல் வந்து எனக்கு தெரியாது, முழுமையான பாடல் வந்து தெரியாதுன்னு சொல்லி, ஆனால் ஒரு சில பாடல்கள் சைட்டாக இப்போ அவரும் வேலையாகவே இருக்கிறதால இப்போ எங்கள் வேலைக்கு தான் போகிறீங்க என்ன யாழ்ப்பாணம். இங்கேருந்து யாழ்ப்பாணம் போய் வர்றீங்களா? போய் வாரில்லை அப்படி அங்கே நின்று செய்து போட்டு அப்படி கிழமையில் வந்து போகிறது. அப்போ அவரும் வந்து அப்படி அதோட மினக்கட்டு கொண்டு இருக்கிறபடி அவரோட பாடல் ஆனால் பாடணும், தன் திறமையை வழியை கொண்டு வரணும். நல்ல குரல் வளம் இருக்குது, நல்ல ஒரு திறமை. இப்போ நீங்கள் எந்த ஒரு பாட்டை முழுமையாக பார்த்து அதை வடிவ ரசித்து கேட்டு நீங்கள் படிப்பீங்களா இருந்தால் வேறு லெவல். உங்களோட குரல் வந்து நல்லா இருக்குது, ராகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ராகம் இழுக்கிறது இவ்வளோ கஷ்டம்ன்றது வந்து அடுத்த வீடியோன்னா செம்மையாக செய்வோம், பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவை இப்போ திறமா வந்து செய்வோம், திறமா பாடி கொடுப்போம். அப்போ இப்போ நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனை இவர்கிட்ட ஃபோன் நம்பரையும் எடுத்துகிட்டு போங்க. அண்ணா நான் இன்ன பாட்டுக்கு வந்து இது செய்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் தவையிலாக வந்து இது செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவரும் நீங்களும் வந்து கதைச்சிட்டு இது செய்ய இவரும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அதை வந்து பழகி வைப்பார். அப்போ அது ஒரு சிறப்பானதாக வந்து இருக்கும். சரி தம்பி, நன்றி. அப்போ போயிட்டு வாங்க. நன்றி. இதில் சந்திப்போமா. அடுத்த வீடியோ வந்து வேறு லெவலாக செய்வோமா. நாங்கள் இப்போ இல்லை நாங்கள் பாட்டு வேறு ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று குத்திட்டு போவோம், சும்மா தானே இருக்கிறோம். சந்திப்போமா. உங்களோட நம்பர் தான் இசைத்தவன் இறந்தாலும் இசை நடப்பதில்லை. பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, பிரச்சனை இல்லை. உங்களோட நம்பர்